புரூஸ்லி குடும்பத்தினர் சைனாவில் உள்ள ஹாங்காங் நகரில் வசித்து வந்தனர். பின்னர் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் குடிபெயர்ந்த நிலையில் 1940 நவம்பர் மாதம் 27 புரூஸ்லி பிறந்திருக்கிறார். புரூஸ்லி குடும்பம் பிறகு 1941 மீண்டும் சைனாவில் உள்ள ஹாங்காங் நகருக்கு வந்துட்டாங்க. அங்கே 18க்கும் அதிகமான சைனீஸ் படங்களில் சைல்ட் ஆர்டிஸ்டாக நடித்திருக்கிறாரு. பிறகு தனக்கு பிடித்தமான தற்காப்பு கலையை கற்க ஆரம்பிக்கிறாரு. பிறகு 1959 அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அங்கேயே தற்காப்பு கலையை ஸ்கூலையும் ஆரம்பிக்கிறாரு. 1964 லிண்டா என்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. புரூஸ்லி அமெரிக்காவில் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு இந்த சமயத்தில் ஹாலிவுட் அவருக்கு எதிர்பார்த்த பட வாய்ப்பு கொடுக்கல. அதனால் மீண்டும் ஹாங்காங் நகரில் படிப்படியாக ஸ்டாராக மாற ஆரம்பிக்கிறாரு. 1971 வெளிவந்த த பிக் பாஸ் என்ற படம் ஹாங்காங் வரலாற்றிலேயே மிகப்பெரிய வசூல் படமாக அமைந்தது. பிறகு 1972 வெளிவந்த வே ஆஃப் த டிராகன் என்ற படத்தில் நடித்து டைரக்டும் பண்ணியிருந்தார். பிறகு ஆசிய அளவிலேயே பெரிய ஸ்டாராக இருந்தார். இந்த தனித்திறமையை பார்த்து ஹாலிவுட் தானாக முன்வந்து புரூஸ்லிக்கு பட வாய்ப்பு கொடுக்க முன்வந்தது. ஹாலிவுட் படமான என்டர் த டிராகன் படத்தை வார்னர் ப்ரோஸ் நிறுவனம் அதிக பொருட்செலவில் தயாரித்தது. 1973 ஆகஸ்டில் அந்த படம் வெளிவந்தது. சுமார் $200 மில்லியன் வசூலித்தது, சாதனை படைத்தது. ஆனால் அந்த படம் வெளிவருவதற்கு முன்பே ஜூலை மாதம் 20 மர்மமான முறையில் இறந்து விடுகிறார். அவர் நடித்துள்ள படங்கள் புரூஸ்லி இறப்பதற்கான காரணம் அவருக்கு 2 மாதம் முன்னதாகவே தொடங்கிவிட்டது. என்டர் த டிராகன் படத்தின் டப்பிங் செய்யும் போதே அவருக்கு கடுமையான தலைவலியும் வலிப்பும் ஏற்படுகிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சில நாட்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. மருத்துவர்கள் அவர் அதிகமாக பெயின் கில்லர் மாத்திரைகளை பயன்படுத்தியதால் மூளைப்பகுதியில் வீக்கம், அதாவது செரிப்ரல் ஒய்டிமா ஏற்பட்டிருப்பதை கண்டறிந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டது. சிகிச்சை முடிந்து வீடு திரும்புகிறார். சில நாட்களுக்கு பிறகு இயல்பு நிலைக்கும் மீண்டு விட்டார் என்று கருதினார். 1973 ஜூலை மாதம் 20 அன்று ஹாங்காங் நகரில் தன் அடுத்த படம் குறித்து புரொடியூசர் உடன் பேசிவிட்டு தன் நண்பர் வீட்டிற்கு சென்று பிறகு அதிக சோர்வின் காரணமாக தூங்கச் சென்றவர் அன்றைய தினமே தன் பெட்டில் மர்மமான முறையில் சடலமாக இறந்து கிடந்தார். அப்போது அவருக்கு வயது 32. அவரின் இறப்பு குறித்து ஆய்வு செய்ய 49 ஆண்டுகளுக்கு பிறகு US மருத்துவர்கள் உடற்கூறு விஞ்ஞானிகளின் 2 வருட தீவிர ஆராய்ச்சிகளுக்கு பிறகு ஒரு உண்மையை கண்டறிந்தனர். அதில் அவருக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்து வந்ததாகவும், தண்ணீர் அதிக அளவில் குடிப்பது மற்றும் மது பழக்கத்திற்கு அடிமையானது, மேலும் நீர் சார்ந்த ஆகாரங்களை அதிகமாக உட்கொள்வது ஆகியவையே அவரின் இறப்பிற்கு காரணமாக இருக்கலாம் என்று அறிக்கை வெளியிட்டனர். புரூஸ்லி ஆண் குழந்தையின் பெயர் ஃப்ரெண்டன் லீ. இவருக்கு 8 வயதாக இருக்கும்போது புரூஸ்லி எப்படி தன் 32வது வயதில் இறந்தாரே, அதேபோல் புரூஸ்லி மகன் ஃப்ரெண்டன் லீயும் தன் 28 வயதில் 5வது படமான த க்ரோ என்ற படப்பிடிப்பின் போது உண்மையான துப்பாக்கியை போலியான துப்பாக்கி என்று நினைத்து எதிர்பாராமல் சுடப்பட்டு துடிதுடித்து இறந்தார். இவர் தன் தந்தைக்கு சமமாக இல்லாவிட்டாலும் அவருக்கு நிகராக சாதித்து காட்டுவதாக கூறியிருந்தார். விதி வேறு விதமாக மாற்றிவிட்டது.